சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 23ஆம் திகதி 5ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. சவுதி அரேபியா, மலேசியா, இந்தோனேசியா, கனடா, ஜப்பான், துருக்கி, ஆஸ்திரேலியா, கட்டார், ஓமான், பஹ்ரைன், துபாய், குவைத், பிலிப்பைன்ஸ், நைஜீரியா, சோமாலியா, பிரிட்டன், நியூசிலாந்து, சிங்கப்பூர், இத்தாலி, ஜெர்மனி ஆகிய நாடுகளில் ஞாயிறன்று புனித நோன்பு பெருநாள் உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று இந்தியாவின் கேரளாவிலும் ஞாயிறன்று நோன்பு பெருநாள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்று மாலை பிறை பார்க்கும் நாளாகும். தந்தையை கொன்றவர்களை மன்னித்து சர்வ வல்லமையுள்ள இறைவனிடம் வெகுமதி கூறுகின்றோம். கசோக்கியின் மகன் உருக்கம். சவுதி அரேபியா பத்திரிகையாளர் யாமல் கசோகியின் மகன் தனது தந்தையை கொன்ற கொலையாளிகளை மன்னிப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். சவுதி அரேபியா அரசாங்கத்தின் முக்கிய விமர்சகராக கசோகி துருக்கி நகரமான இஸ்தான்புல்லில் உள்ள சவுதி அரேபியா தூதரகத்தில் 2018 அக்டோபரில் கொல்லப்பட்டார். அவரது மரணம் மோசமான நடவடிக்கையின் விளைவாக இருந்ததாகவும் அது அரசால் அனுமதிக்கப்படவில்லை என்றும் சவுதி அரேபியா அதிகாரிகள் கூறினார்கள். ஆனால் அவர்களின் நடவடிக்கை சர்வதேச அளவில் சில புலனாய்வு அமைப்புகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையினால் சந்தேகிக்கப்படுகின்றது. யாமல் கசோகி வாஷிங்டன் போஸ்ட் செய்திகளுக்கு எழுதி வந்தார். இறப்பதற்கு முன்பு அமெரிக்காவில் வசித்து வந்தார். சவுதி அரேபியா இரகசிய விசாரணையின் பின்னர் யாமல் கசோகி கொல்லப்பட்டதில் பங்கு வகித்ததற்காக பெயரிடப்படாத 5 பேருக்கு 2019 டிசம்பரில் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு அறிக்கையாளர் சவுதி அரேபியா விசாரணையை நீதிக்கு எதிரானது என்று விமர்சித்து சுயாதீன விசாரணையை வலியுறுத்தினார். சவுதி அரேபியா பத்திரிகையாளர் யாமல் கசோகியின் அவரது மகன் சலா தனது தந்தை கொலை செய்தவர்களை மன்னித்து விட்டதாக ட்விட்டரில் பதிவிட்டார். அதில் ஆசீர்வதிக்கப்பட்ட ரமலான் மாதத்தின் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவில் கடவுள் சொல்வதை நினைவில் கொள்கின்றோம். ஒரு நபர் மன்னித்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினால் அவருடைய வெகுமதி அல்லாவிடமிருந்து கிடைக்கும். எனவே தியாகி யாமல் கசோகியின் மகனான நாங்கள் எங்கள் தந்தையை கொன்றவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதாக அறிவிக்கின்றோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளின் வெகுமதி கூறுகின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபியாவில் 24 மணி நேர ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேவைக்கு அருகிலுள்ள கடைகளுக்கு போகலாம். குறிப்பிட்ட நேரத்தில் அனுமதி இருந்தது. ஆனால் தற்பொழுது அறிவித்திருக்கும் இந்த ஊரடங்கு அனுமதியே கிடையாது. நினைவில் கொள்ளுங்கள். இன்று தொடக்கம் 27ஆம் திகதி வரை முழுமையான ஊரடங்கு கடைப்பிடிக்கப்படும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மற்ற தேவைகளுக்கு வெளியே வர அனுமதியே கிடையாது. உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உங்கள் சேமிப்பில் இருந்தால் உங்களுக்கு நல்லாம். குறிப்பாக தண்ணீர், அரிசி, சிலிண்டர் இதுபோன்ற அத்தியாவசிய பொருட்கள் உங்கள் பாதுகாப்பில் இருந்தால் நல்லது. ஊரடங்கு நேரத்தில் மருத்துவ தேவை அவசரம் என்றால் மட்டும் தவக்காலான ஆப்ஸை பயன்படுத்தலாம். பெர்மிட் வழங்கப்படுகின்றது ஒரு மணித்தியாலயத்துக்கு மருத்துவ தேவைகளுக்கு மட்டும். நினைவில் கொள்ளுங்கள். சவுதி அரேபியா தமிழ் சொந்தங்களே, தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் வாங்கி வைத்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இன்று தொடக்கம் மே மாதம் 27ஆம் திகதி வரை முழுமையான ஊரடங்கு கடைப்பிடிக்கப்படும். நீங்கள் மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் தவக்கலான ஆப்ஸை பயன்படுத்தலாம். ஒரு மணித்தியாலயம் அனுமதி வழங்கப்படும். சவுதி அரேபியாவில் பிறை தென்படவில்லை. ஆகவே இன்று மே மாதம் 23ஆம் திகதி 30வது ரமலான் நோன்பு. சவுதி அரேபியாவில் பெருநாள் தொழுகை வீட்டில் தொழுவதற்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. மொத்த ஊரடங்கின் உத்தரவின் போது அலைந்து திரிவது அனுமதிக்கப்படாது. அவசர நிலை உள்துறை அமைச்சகத்தை தவிர இந்த அனுமதிகள் கிடையாது. ஈதில் ஃபிதர் இஸ்டார் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகின்றது. வைரஸ் தொற்றாளர்களின் நிலவரங்களை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் இன்று புதிதாக 2642 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றது. இதுவரை மொத்தமாக 67,719 நபர்கள் இதுவரை வைரஸ் காரணமாக பாதிப்படைந்திருக்கின்றார்கள். இறந்தவர்களின் எண்ணிக்கை மொத்தமாக 364 காணப்படுகின்றது.
இன்று புதிதாக 13 பேர் சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்திருக்கின்றார்கள். பிரதான நகரங்களின் அடிப்படையில் வைரஸ் தொற்றாளர்கள்: ரியாத்தில் 13,933 நபர்களும், மக்காவில் 13,055 நபர்களும், ஜெத்தாவில் 11,220 நபர்களும், மதீனாவில் 8,777 நபர்களும், தமாமில் 4,370 நபர்களும், அல் ஹோஃபில் 2,984 நபர்களும், தைஃபில் 1,574 நபர்களும், கதீஃபில் 754 நபர்களும், பீச்சில் 733 நபர்களும், தஹரன் 448 நபர்களும், ஹெயில் 148 நபர்கள், அப்கா பகுதியில் 69 நபர்கள். ஏனைய பிரதேசங்கள், நகரங்கள் மிகவும் சொற்ப இலக்கத்தில் காணப்படுகின்றன. ஈத் மற்றும் வெள்ளிக்கிழமை முதல் நாள் தவிர ஈத் விடுமுறை நாட்கள் திறந்திருக்கும். இந்த கடினமான காலங்களில் தொடர்ந்தும் உங்கள் சேவை செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகின்றோம் என்றும் அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைய நாணய பெறுமதிகள்: இந்திய ரூபாவில் 19.86 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 49.49 புள்ளிகளாக காணப்படுகின்றது. சவுதி அரேபியாவின் தமாமில் இருந்து இன்று 260 பாகிஸ்தானியர்கள் இன்று தாயகம் திரும்பியிருக்கின்றார்கள். இன்று தொடக்கம் 27 வரை வரவிருக்கும் ஈத் விடுமுறை நாட்களில் ராஜ்யம் முழுவதும் 24 மணி நேர வைரஸ் பூட்டுதல் மற்றும் ஊரடங்கு உத்தரவு அறிமுகப்படுத்துவதாக ஏற்கனவே சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம் அறிவித்தது. நீங்கள் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும்: ஈதுல் பிதர் தொழுகை மசூதிகள் மீண்டும் திறக்கப்படாது. 5 பேருக்கு மேல் கூட்டங்கள் அல்லது ஒரே வீட்டில் வசிக்காத ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுடன் கூடிய கூட்டங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. மீறுவோர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை கொண்ட அறைகள் மற்றும் பண்ணைகளில் சேகரிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. ஒன்று கூடுவது. ஈத் விடுமுறைக்காக மால்கள் மற்றும் வணிக மையங்கள் மூடப்படும். சவுதி அரேபியாவில் பிறை தென்படாத காரணத்தினால் ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட வளைகுடா நாடுகளில் ஞாயிற்றுக்கிழமை ஈதல் பிதர் என்று அறிவிப்பு. வந்தே பாரத் 3ஆம் கட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு அதிக விமானங்கள் இயக்க விரும்புகின்றோம், ஆனால் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றது. ஜனாசா தொழுகை அறிவிப்பு. சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் கடந்த 30 வருடங்களாக பணியாற்றி வந்த கடையநல்லூரைச் சேர்ந்த சாகுல் ஹமீது உடல்நலக்குறைவு காரணமாக மரணமடைந்தார். இவருடைய வயது 57. எஸ்டிபிஐ கட்சியின் கடையநல்லூர் நிர்வாகிகளை தொடர்பு கொண்ட குடும்பத்தினர் சாகுல் ஹமீதின் மரணச் செய்தியை தெரிவித்ததுடன் அவரது உடலை சவுதியில் நல்லடக்கம் செய்ய உதவுமாறு கேட்டுக்கொண்டனர். இந்தியன் சோசல் போரத்தின் ரியாத் தமிழ் மாநில நிர்வாகிகளை தொடர்பு கொண்ட எஸ்டிபி கட்சியின் கடையநல்லூர் நகர நிர்வாகிகள் தகவலை தெரிவித்து தேவையான உதவிகளை மேற்கொண்டனர். ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் இருக்கின்ற போதிலும் வெளியில் செல்வதற்கு தேவையான அனுமதிகளை பெற்று ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டது. இந்திய தூதரகத்தின் உதவியுடன் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தும் உரிய அதிகாரிகளிடம் சோசல் போரத்தின் நிர்வாகிகள் சமர்ப்பித்து நல்லடக்கம் செய்வதற்கான அனுமதியை பெற்றனர். யும்மா தொழுகைக்கு முன் நசீம் நையபாடியில் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களின் அட்டவணையை அறிவித்துள்ளது. வளைகுடா செய்திகளை பகிரவும் சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் பற்றிய செய்திகளை எதிர்வரும் நாட்களில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களுக்கான முன்பதிவு செய்வதாக அறிவித்துள்ளது. சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் அதிகாரப்பூர்வ வலைத்தள வாடிக்கையாளர்கள் உள்நாட்டு விமானங்கள் ஜூன் 1 தொடக்கமும் முன்பதிவு செய்ய ஆரம்பிக்கலாம். அதே நேரம் சர்வதேச விமானங்களுக்கான முன்பதிவு செப்டம்பர் 1 தொடக்கம் ஆரம்பம். சவுதி அரேபியாவின் அனைத்து பகுதிகளும் முழுமையாக பூட்டுதல் 2020 மே மாதம் 22ஆம் தேதி அன்று மாலை 5 மணிக்கு தொடங்கியிருக்கின்றது. சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்திருந்தோம். நன்றி.